ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் பேப்பர்லேருந்து யூனிட் 4 ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் 4 டாபிக் இருக்குது. செல்ஃப் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கு கீழே தான் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வரும். ஸோ செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு எலாபரேட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட்டும் அதோட கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் அவங்களோட இமோஷன்ஸ், தாட்ஸ், பிஹேவியர் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சில பேர் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க, அடிக்கடி கோபம் வரும், அதனால அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இழந்திருக்கலாம். இந்த மாதிரி நம்மளே மீறி கோவப்படுறதுனாலையோ இல்லை அதிகமாக பேசிடுறதுனாலையோ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நெகட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். முக்கியமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒர்க்கிங் பிளேஸில் அவங்களோட செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு எம்ப்ளாயியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டோடு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பேஷன்ஸ் இருக்கும், எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும். ரொம்ப கோபம் வர்ற சிச்சுவேஷனாக இருந்தாலும் அதை சிரிச்சுட்டே எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில பேர் யார்கிட்டையாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்கும், அதை எப்படியாவது அவங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு இருக்கும். பட் அந்த கோபத்தோட ரொம்ப ஹை டோனில் அவங்க பேசினாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில் போய் முடியும். ஆனால் இதுவே செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா அந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அதை ஒரு கோபமாக சொல்லாமல் எப்படி சொல்லணுமோ, வலிக்காமல் ஊசி போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட வார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லை அவங்க பேசுகிற அந்த விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ கசப்பானதாக இருந்தாலும் அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதில் அவங்க கரெக்டாக அதை கன்வே பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம பக்கம் மிஸ்டேக் இல்லாதப்போ செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். யாராவது ஒருத்தவங்க ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா உடனே நம்ம ரொம்ப கோவப்பட்டு கத்துறோம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பெக்ட் தான் அங்கே போகும். ஏன்னா நம்மளை பற்றி தப்பான ஒரு அக்யூசேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லைன்னு சொல்லி ரொம்ப காமாக அதை ஹேண்டில் பண்ணணுமே தவிர ஹைப்பர் ஆகக்கூடாது. ஸோ எந்த சிச்சுவேஷனில் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை செட் பண்ணிக்கிறதுக்கு இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். அப்போது நம்மளை விட ஹை அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட கோவப்படுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம மேலே இருக்கிற மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்காமல் ஒரு லிமிட் இருக்குது, கண்டிப்பாக அந்த லிமிட் மீறி அவங்க திட்டினாங்க அப்படின்னா அப்போவும் நம்ம கோவப்படாமல் இருக்கணுன்றது கிடையாது. பட் அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பேசணுமே தவிர ரொம்ப சத்தமாக பேசியோ இல்லை நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சண்டையில் தான் போய் முடியும். அதனால யார் எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளோட பாயிண்ட்ஸை நீட்டாக எடுத்து வைக்கணும். எப்போவுமே ஆர்குமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அதை காமாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் காமாக முடிச்சிடணும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் போயே ஆகணும், அப்போ தான் அது சால்வ் ஆகும் அப்படின்னாலுமே அதை நீட்டாக கொண்டு போகணுமே தவிர ரொம்ப கிளம்ஸியான ஒரு சண்டையாக என்றைக்கும் கொண்டுட்டு போகக்கூடாது. ஸோ ஒர்க்கிங் பிளேஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இமோஷன்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா கடைக்கு வர்ற அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம கோவப்படுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க கடைக்கு வர மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம கூட வேலை பார்க்குறவங்க ஒர்க்கர்ஸ் கிட்ட நம்ம கோவப்படுவோம். ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப் அங்கே பிரேக் ஆகும். ஸோ நம்மளோட மென்டல் ஹெல்த் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்குமே ஒழுங்காக நடக்காது இல்லையா? அதனால நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும். எதுக்கு இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது நம்ம ப்ரொஃபஷ்னலாக மட்டும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது, பர்சனல் லைஃபுக்கும் இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக போகும்போது ஒர்க்கிங் பிளேஸில் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும், எல்லாமே ஓகே தான். பட் அதை விட அதிகமாக பர்சனல் லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ் போக போக நிறைய ப்ராப்ளம் வரும்.
அது எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக செல்ஃப் மேனேஜ்மெண்ட் வேணும். ஏன்னா இப்போ ப்ரொஃபஷ்னலாக போகும்போது ஒரு கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா வேறு கம்பெனி நம்ம சூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி செட் ஆகலைன்னா நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். பட் பர்சனல் லைஃப் அப்படின்னு வரும்போது அதில் நம்ம கண்டிப்பாக நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய இமோஷ்னல் பாண்ட்ஸ் இருக்கும். அங்கே வந்து நம்ம ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைஃபுக்குள்ளே அந்த மாதிரி போக முடியாது. அப்படி போனால் எத்தனை லைஃப் நம்மளால் சூஸ் பண்ண முடியும்? ஸோ எல்லாருக்குள்ளேயும் நெகட்டிவிட்டிஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குது அப்படின்னா அது நம்மளை ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்கும். அதுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன் நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுருப்போம். ஒரு ப்ரீ பிளானிங் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையும் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணுவோம் இல்லையா? ஸோ செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நம்மளுக்கு இருக்கும்போது எல்லா ஒர்க்குமே கரெக்டாக நடக்கும். எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எந்த வித ஃப்ளாஸும் இல்லாமல் நீட்டாக கொண்டு போவோம். நெக்ஸ்ட்டு பூஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ட். நம்மளோட கம்பெனிக்கு வந்து ஏதோ இன்வெஸ்டிகேஷனோ இல்லை ஏதோ ஒரு கெஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க வராங்க, இல்லை புது பாஸ் வராங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கிற அந்த ஒரு பர்சன் மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி பர்சனாலிட்டி வந்தாலும் அவங்கள மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு பேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். அவங்கள எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ இந்த ஸ்கில் வந்து ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி, நிறைய பீப்புள் நம்ம மீட் பண்ணணும், அவங்க கூட வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ஸ்கில் வேணும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் யூ டு ஃபேஸ் எனி சிச்சுவேஷன் இன் ஒர்க் பிளேஸ். இதுவும் அதே தான். எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும், இப்போ நம்ம மேலே மிஸ்டேக்னாலும் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப பேஷன்ஸோடு அவங்கக்கிட்ட பேசுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், திருப்பி நான் அதை மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். இல்லை நம்ம மேலே மிஸ்டேக் இல்லைனாலுமே அதை பற்றியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எந்த ஒரு விஷயமும் ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்காந்து பேசினோம்னா கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பேசாமல் எடுத்த உடனே அதை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட் வந்து லென்த்தி ஆகிட்டே தான் போகுமே தவிர ஒரு எண்ட் அதுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட்டு எந்தெந்த திங்ஸை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே நம்மளை கைட் பண்ணுறது இந்த ஒரு ஸ்கில் தான். இது இல்லை அப்படின்னா நிறைய இடத்துல நம்மளோட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம நிறைய இடத்துல தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இக்னோர் பண்ணணும்னா இந்த ஒரு செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அட் ஒர்க் பிளேசஸில் இது இன்னும் எந்த மாதிரி எஃபெக்டிவாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எந்த பர்சன் எல்லா சிச்சுவேஷனையும் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு பர்சனுக்கு தான் தெரியும் எந்த மாதிரி இதை பிளான் பண்ணணும், அது முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ரிப்போர்ட் எழுதணும், எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரிஞ்ச ஒரு பர்சன் கிட்ட கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட இப்போது செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நீட்டாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுவோம். முன்னாடியே நிறைய பிளான் பண்ணி அந்த மீட்டிங்க்கு என்னெல்லாம் நோட்ஸ் தேவைன்றத நோட்ஸ் எடுப்பாங்க. இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. அங்கே வர்ற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரு ப்ரிப்பரேஷனோடு இருப்பாங்க. அவங்க எப்படி எல்லா விஷயத்துலேயும் இப்படி ஒரு ப்ரிப்பரேஷனோடு இருக்காங்க அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க உட்பட எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கிறதுனால தான் அவங்களால எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் ஜாஸ்தி யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் ஸ்ட்ரெஸ். ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. முன்னாடிலாம் இந்த பிபி இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் இப்போ சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு இந்த ப்ரெஷர் அப்படின்றது வருது. ஏன்னா அவங்க சின்ன விஷயத்தையும் அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியல, அதை எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியலை. ஸோ ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகும்போது அதை மேனேஜ் பண்ண தெரியணும். நம்மளோட எமோஷன்ஸை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். மென்டலாக நம்ம ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபிசிக்கலாக வீக் ஆகிறதுக்கு காரணம் நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்து தான். ஸோ அதை எப்போவுமே நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட்டாக எங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னா ஒர்க்கிங் பிளேஸில் தான் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா சிலபஸும் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க அந்த கஷ்டப்படுற அந்த விஷயத்தை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துக்கிறாங்க. நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூல் முடித்த உடனே டியூஷன் போகிறாங்க, திருப்பி வீட்டுக்கு வந்துமே ஹோம்ஒர்க் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக
ஒரு வீக் ஃபுல்லாகவே அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சின்ன வயசில் அது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி நார்மலாக பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் மெடிடேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்மளால் ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கண்ட்ரோல்டாக உட்கார முடியுது, நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, ஒரு விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுவோம். அதனாலேயே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். மெடிடேஷனில் நம்மளுக்கு வர்ற அந்த ஒரு பேஷன்ஸ், ஒரு பீஸ் வந்து நம்மளோட அந்த ஹோல் டேயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளால் எந்த விஷயத்தையும் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்ம மெடிடேஷனை வந்து டே டு டே ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளை சுற்றி பாசிட்டிவ் வைபோடு இருக்கிற பீப்புள் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவிட்டியும் போயிடும். ஏன்னா அவங்க நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையில் இருக்கிற ஃப்ளாஸை மட்டுமே நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது நல்லதுன்னு பட்டாலுமே அதில் இருக்கிற மைனஸை மட்டுமே எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் நம்மளை சுற்றி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக அந்த நாளை கடந்து போகவே முடியாது. அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து பாசிட்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அந்த மாதிரி பீப்புள் கூட இருக்கும்போது ஈவன் நம்மளே ரொம்ப லோவாக இருக்கிறோம், எனர்ஜியே இல்லாமல் இருக்கிறோன்னாலும் அவங்க நம்மளை பூஸ்டப் பண்ணுவாங்க. அவங்களோட வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். அதனாலேயே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்க, பாசிட்டிவாக பேசுகிறவங்கள எப்போவுமே நம்மளை சுற்றி வச்சுக்கணும். அதை எப்படி நம்மளை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்மளே இருக்கலாம். நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஓவராக பேசணும் அப்படின்னா அவங்க நம்மளே கண்டிப்பாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு பூமர்னோ இல்லை கிரிஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேக் கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நம்ம அட்வைஸ்லாம் பண்ண வேண்டாம். பட் நம்ம ஒரு விஷயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோன்னா நமக்குள்ளே ஒரு சேஞ்ச் தெரியும் போது அதை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க மாறுவாங்க. நம்ம வந்து நிறைய பேசக்கூடாது, நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான் பேசணும். அதை பார்த்து மற்றவங்களும் லேர்ன் பண்ணிக்கணும். அதனால் ஜாஸ்தி பேசாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்கள பாசிட்டிவாக மாற்றணும். ஆல்ரெடி பாசிட்டிவ் பீப்புளாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயின்டைன் ஹெல்தி டயட். நம்ம சாப்பாட்டில் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். கரெக்டான ஹெல்த்தியான சாப்பாடு எடுத்துக்கல, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். அதனால கூட நம்மளோட மைண்டு டிஸ்டர்ப் ஆகும், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ சாப்பாட்லேயும் கண்ட்ரோலாக இருக்கணும். ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேக் பவர் நாப்ஸ் இன் யோர் லஞ்ச் பிரேக். நம்மளோட லஞ்ச் பிரேக்குக்கு இடையில ஒரு 10 to நாப் அப்படின்னு சொல்லும்போது 10 to 30 மினிட்ஸ் ஓகேவா, ஒரு கேப் கிடைக்குது இல்லையா. கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஒரு 10 to 30 மினிட்ஸ் நம்ம தூங்கி முழிச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் ஒர்க் அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் நம்ம பண்ணும்போது அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அதனால் எப்போவும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணோன்னாலும் நம்மளோட மைண்டும் சரி பாடியும் சரி அதுக்கு ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்னால் எல்லாருக்குமே, இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்குமே 24 hours தான் கணக்கு. அதுக்கு மேலே யாராலையும் 1 செகண்ட் கூட எடுத்துக்க முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த 24 hours நம்ம எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறோம். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா நம்மளோட அன்னைக்குள்ள ஒர்க் டார்கெட் என்ன ஒர்க் கொடுத்துருக்குறாங்களோ அதை அன்னைக்கே முடிக்கணும். ஏன்னா நம்ம பெண்டிங் வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே எக்ஸ்ட்ரா ஒரு வேலை நம்மளுக்கு ஆட் ஆகுது இல்லையா. அதனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். கரெக்டாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஒரு நாளில் நம்மளுக்கு 24 ஹவர்ஸில் பிளான் பண்ணணும். இந்த டைம்குள்ளே நான் இதை முடிக்கணும், நெக்ஸ்ட்டு இந்த டைம்குள்ளே இதை முடிக்கணும்னு சொல்லி நம்ம டைம் மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு ஒர்க்கும் முடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த டேயில் உள்ள ஒர்க் எதுவுமே பெண்டிங் இருக்காது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷெடியூல் போட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு எந்த டைமுமே வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம டைமை எப்போல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே மொபைல் ஃபோனில் தான் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபோனில் உட்காந்தோம் அப்படின்னா 24 hours பார்க்கணுன்னாலுமே நம்ம பார்க்கலாம், சலிக்காமல் பார்க்கலாம். அந்தளவுக்கு கேம்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியாஸ் இருக்குது, வீடியோஸ் பார்ப்போம், ரீல்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக நம்மளோட என்டையர் டைமையும் இந்த ஃபோன் எடுத்துக்கும். அப்படி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து
டைமை வேஸ்ட் பண்ணாமல் எப்படிலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளோட ஒர்க் பண்ணணும், டைம் நம்மளுக்கு மிச்சமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும், நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். இதுவே நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகும். நெக்ஸ்ட் டேயில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் சேரும். அப்படின்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்தால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ், இல்லைன்னா எந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ்னு கூட நீங்கள் எழுதலாம். லாஸ்ட்டாக இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா, நம்மளோட இமோஷன் அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட இமோஷன்ஸை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட இமோஷன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், ஆனால் சம்டைம்ஸ் நம்மளுக்கே புரியாது. சில நேரம் சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் எனக்கு என்னன்னே ரீசன் தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகும், ரொம்ப ஒரு மாதிரி சேடாக ஃபீல் ஆகும், ஆனால் எதுக்கு நம்மளுக்கு ரீசன் தெரியாது. எப்போவோ நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம், இல்லை நம்மளுக்கு என்னன்னே தெரியாமல் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் மற்றவங்களோட ஃபீலிங்ஸையும் மற்றவங்களோட எமோஷன்ஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்கில் தான். அதை தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷன்ஸ் என்னன்னு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எமோஷன்ஸ் என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னா அது ஒரு ஸ்கில். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தேவை. ஃபஸ்ட்டு நம்மளை தெரிஞ்சுக்கணும். நம்மளோட எமோஷன்ஸே நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல்டாக இருக்க முடியாது இல்லையா. அதனால் நம்மளை பற்றின அவேர்னஸ், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பற்றி நம்ம நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஏன்னா அவங்களோட அந்த ஒரு சேட்னஸ், ஒரு டல்னஸ் கூட நம்மளையும் டல் ஆகும். அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக இருக்கணும், நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும். நம்மளோட இமோஷன்ஸை கரெக்டாக கேரி பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியாச்சு. நீங்கள் நினைக்கலாம் இதை வச்சு எப்படி எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளாக தான் எழுதணும், ஓகேவா. நிறைய நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தோணுதோ எல்லாமே எழுதுங்க. ப்ரெசென்ட் பண்ணும்போது நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், அது போதும். 8 மார்க்குக்கு எல்லாமே ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள், நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளே ஓனாக எழுதலாம். டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கோம், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு இருக்கா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கா, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாததுனால நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதையே நம்ம எழுதலாம், ஓகேவா. ஸோ இந்த பேப்பர் ரொம்ப ஈஸி தான். ஸோ கஷ்டம்லாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக நல்லா எழுதலாம், ஓகேவா. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.